அதே தான் வந்துட்டு பிரசன்டேஷன் அண்ட் செஷன் லேயர்ஸ் எல்லாமே அதே தான். ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த 2 நாள் எடுத்தது, இன்னைக்கு எடுத்தது, இதோட ரிலேட்டடா தான் இந்த டாப் 3 லேயர்ஸ்ல கொஞ்சம் போயிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்துட்டு கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்துட்டு செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா வந்துட்டு என்கேப்சுலேட் பண்ணும். அந்த என்கேப்சுலேட் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்கேப்சுலேட் பண்ணிருச்சு அப்படின்னாலே அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் செக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்மெண்ட்ஸ் அண்ட் ரீஅசம்பிள் டேட்டா into single data stream. ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க வந்துட்டு ரீஅசம்பிளும் பண்ணும். எதுக்காக ரீஅசம்பிள் பண்ணுது அப்படின்னா டேட்டா வந்துட்டு கட் பண்ணி தான் எடுத்துட்டு டேட்டா வந்துட்டு கட் பண்ணி தான் நம்மளுக்கு எடுத்துட்டு போகும். டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு கட் பண்ணி தான் எடுத்துப்போம். Service located at this layer, it takes that all various data to be received on that upper layer applications. Upper layer applicationல இருந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கி என்ன பண்றேன் அப்படின்னா என் வெஹிக்கிள்ல லோட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அந்த லோட் பண்ணும்போது நான் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்து சேஃபா வந்துட்டு நான் வந்து வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், கம்பைன் இன்டு த ஸ்ட்ரீம் அண்ட் கன்சைஸ் டேட்டா ஸ்ட்ரீம். This protocol provides the end-to-end data transport services. End-to-end data transport services. This protocol provides end-to-end data transport services. Can establish the logical communication between sending the host and destination host on the team. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோட்டோகால் இங்க வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபெமிலியர் ப்ரோட்டோகால்ஸ்னா டிசிபி, யூடிபி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு ஒரு பொருள் அனுப்புறீங்க அப்படின்னா மேல வந்துட்டு எழுதுவீங்க. ஓகேங்களா? இது வந்து சேஃபா போகணுன்றதுக்காக மேல எழுதுனா கேண்டில் வித் கேர் அப்படின்னு எழுதுவீங்க. கேண்டில் வித் கேர். சில பொருளுக்கு வந்துட்டு இதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணும்னு எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நடக்குது. ப்ரோட்டோகால் ப்ரொவைட் எண்ட் டு எண்ட் transport services can establish a logical connection between sending host to destination host. Sending host க்கும் destination host க்கும் வந்துட்டு ஒரு லாஜிக்கல் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஓகேங்களா? சோ அந்த இது வந்துட்டு எப்படி அப்படின்னா ட்ராக்கிங் சிஸ்டம்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி சொல்லலாம். எந்த இடத்துல போயிட்டு இருக்கு டேட்டா. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ஒரு இல்ல அந்த புரோட்டோகால்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேயர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுமா இல்ல புரோட்டோகால்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். இல்ல இந்த டிசிபி ஐபி யூடிபி ல வரல. டிசிபி யூடிபி வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வரும். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வரும். ஓகேங்களா? டிசிபி யூடிபின்றது டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா? செண்டிங் அண்ட் ஹோஸ்ட். ஓகேங்களா? the pair of that known protocols is called TCP and UDP, integral of the layers. ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்து டிசிபி லேயர் எய்தர் கனெக்ஷன் டிரான்ஸ்போர்ட் லேயர் கேன் எய்தர் கனெக்ஷன்லெஸ் ஆர் கனெக்ஷன் ஓரியன்டட். கனெக்ஷன் லெஸ்ஸாவும் இருக்கும், கனெக்ஷன் ஓரியன்டா இருக்கும். கனெக்ஷன் லெஸ்னா என்ன, கனெக்ஷன் ஓரியன்டா என்னன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஸோ அது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு விர்ச்சுவல் சர்க்கியூட் கிரியேட் ஆகும் சோர்ஸ் மிஷினுக்கும் டெஸ்டினேஷன் மிஷினுக்கும் இடையில. ஸோ அது வழியா டேட்டா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? The connection-oriented communication for reliable transport to occur, the device wants to retransmit must establish a connection-oriented communication session with the remote devices. It is a peer system. It's called call setup or three-way handshake. ஓகேங்களா? இப்ப நான் வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டேட்டா வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் செஷன் வந்துட்டு நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அது கரெக்டா இருக்கா, அந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத வந்து நான் ஹேண்ட் ஷேக் பண்றேன். அதான் வந்து 3-way ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. சின் ஏசிகே ஏசிகே அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் வந்துட்டு இந்த 3-way ஹேண்ட் ஷேக். Once this process is completed, data transfer occur. When it is finished, the call termination is taken to tear down the virtual circuit.
ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண போறேன். ஹேண்ட் ஷேக் எதுக்காக பண்ணணும்? விர்ச்சுவல் சர்க்யூட் கிரியேட் பண்றதுக்காக, விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்றதுக்காக. விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த விர்ச்சுவல் செஷன்ல தான் வந்துட்டு டேட்டா கரெக்டா போயிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்துட்டு பாருங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் செஷன் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3-way ஹேண்ட்ஷேக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின் பாக்கெட் அனுப்பி பாக்குறாரு ரிசீவருக்கு வந்துட்டு. ரிசீவர் வந்துட்டு அந்த சின் பாக்கெட்டை வாங்கிட்டு அந்த சின் பாக்கெட்டுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறாரு. சின் ஏசிகே அப்படின்ற மாதிரி அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறாரு. ஓகே, ஐ எம் ரெடி டு எஸ்டாப்ளிஷ் த விர்ச்சுவல் செஷன் அப்படின்ற மாதிரி அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சிட்டாரு. அவர் அனுப்பிச்ச வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு ஓகே எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து சேர்ந்துருச்சு, ஓகே நான் விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த விர்ச்சுவல் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது விர்ச்சுவல் கனெக்ஷன் சொல்லலாம், இல்ல விர்ச்சுவல் செஷன் சொல்லலாம், இல்ல விர்ச்சுவல் சர்க்கிட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு டேட்டா வில் பி டிரான்ஸ்ஃபர் சென்ட் பைட் ஆஃப் த செக்மெண்ட்ஸ். சென்ட் பைட் ஆஃப் த செக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு நான் சொன்னது. ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இங்க போட்டிருப்பாங்க. இது எப்படி அப்படின்றது, இந்த விர்ச்சுவல் செஷன் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு இங்க போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் ஓரியன்டா என்னன்னு புரிஞ்சிச்சா? கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்றதுதான் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் செஷன் ஓரியன்ட் முன்னாடி நம்ம ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நான் விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா நான் ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு உங்களோட, அதனால ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஹேண்ட் ஷேக்ல சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் விர்ச்சுவல் செஷன் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர். இதான் வந்துட்டு என்னது? கனெக்ஷன் ஓரியன்ட். கனெக்ஷன் ஓரியன்ட். இததான் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அந்த அந்த விர்ச்சுவல் செக்ஷன் தான் வந்து நம்ம சின் சொல்றோங்களா? எஸ்ஐஎன் அது இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. விர்ச்சுவல் செஷன்னா விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஷேக் பண்றோம். இந்த மாதிரி நான் விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின் பாக்கெட்ல அனுப்புறாரு. சின் பாக்கெட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் வந்து சின் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக். ஓகே, 3-way ஹேண்ட் ஷேக் சொன்னால ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் வந்துட்டு சின் பாக்கெட்ல சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நான் ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால உங்களோட வந்துட்டு நான் வந்துட்டு விர்ச்சுவல் செஷன் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின் பாக்கெட் அனுப்புறாரு. அந்த சின் பாக்கெட்டுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்றாரு. ரிசீவர் பார்ட்டி வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்றாரு. ஓகே ஐ அம் ரெடி. அது வந்து செகண்ட் ஹேண்ட் ஷேக். மூணாவது ஹேண்ட் ஷேக் வந்துட்டு ஏசிக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் டேட்டா வில் பி ஃப்ளோ ஓவர் தட். இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நாலாவது செக்ஷன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இல்ல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுதான் வந்துட்டு விர்ச்சுவல் செஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுதான் வந்துட்டு கனெக்ஷன் ஓரியன்ட் நம்ம சொல்றோம். ஓகே, அந்த எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமா, அதுக்கப்புறமேட்டு தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கு நமக்கு. இப்போ வந்து விர்ச்சுவல் செஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் எதுக்கு தேவை அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா since the floods and losing the data will be the tragedy. ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம வந்து டேட்டா அனுப்புறோம் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ் ஆகுறதுக்கும் அது வந்து கண்ணா பின்னு போறதுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ட்ராஜடிக்கான என்வாரன்மெண்டா இருக்கும். ஓகேங்களா? we have the fail safe solution called flow control. அதெல்லாமே அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்ற கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரா போகணும், டேட்டா எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா போகணும், டேட்டா எதுவுமே லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா போகணும், அதுக்கு அடுத்து அடுத்த டேட்டா போகணும், அதுக்கு அடுத்து அடுத்த டேட்டா போகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃபைன் பண்றாங்க. ஸோ அந்த அந்த ஃபெயில் சேஃப் சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் சொல்லுவோம். இட் ஜாப்ஸ் என்ஷூர் த டேட்டா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்ன? வாட் இஸ் இன்டெகிரிட்டி? இன்டெகிரிட்டினா ஒண்ணும் கிடையாது.
ஓகேங்களா, நம்ம அனுப்புற டேட்டா எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாம எதிர்பார்ட்டிக்கு போயிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகே. இப்போ என்கிரிப்ஷன் எதுக்காக பண்றோம்? கான்ஃபிடென்ஷியலுக்காக பண்றோம். நம்ம அனுப்புற டேட்டா வந்து யாரும் பார்த்துக்கிட கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறோம். என்கிரிப்ஷன் யாரும் ஓபன் பண்ணி பாத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறோம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லெட்டரை வந்து கவர்ல போட்டு அப்படியே கொடுத்துருவீங்களா? போஸ்ட் ஆபீஸ்க்கு கொடுக்க மாட்டீங்களா? அந்த கவரை என்ன பண்ணுவீங்க? சீல் பண்ணி தான் கொடுப்பீங்க. அந்த கவரை நீங்க Okay. சீல் பண்ணி தான் அவர்கிட்ட கொடுப்பீங்க. இல்லைன்னா நீங்க ஒரு பொருளே நீங்க எங்கேயா போய் வாங்குறீங்க அப்படின்னா சீல் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் அந்த கால்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்னா அந்த பொருள் நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே தான் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். அதுல போய் எதுவும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, அந்த டேட்டாவை போயிட்டு நான் போயிட்டு எதுவும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அதான் இன்டெகிரிட்டி அப்படின்றது. ஓ, சேஞ்ச் இன் டேட்டா. It helps to ensure the data integrity at the transport layer by allowing that application to request the reliable transport between the systems. ஓகேங்களா, flow control prevents that sending the host from one side of the connection and overflowing from the buffer of other receiving host. ஓகேங்களா, சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இங்க பஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு பாக்குறோம். பஃபரிங் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சோ மெமரி செஷன் இஸ் கால்டு பஃபர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த பஃபர்ஸ் தான் இங்க வந்துட்டு ஒர்க் ஆகுது. இந்த பஃபர் சிஸ்டம்ஸ் வச்சுதான் நம்ம வந்துட்டு we have to do it. Flow control prevents the sending the host from that one side of the connection from overflowing the buffer into receiving the host. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு 4 பேக்கேஜை வந்துட்டு சேர்த்துட்டு ஒரே பாக்ஸ்ல போட்டு அனுப்பிச்சிருக்கேன். 4 இது வந்துட்டு ஒரே பேக்கேஜ்ல அனுப்பிச்சிருக்கேன். ரிசீவர் சைட்ல கொடுக்கும்போது என்ன பண்ணா, என்னுடைய பாக்ஸை நான் பிரிச்சுட்டேன். என்னுடைய பாக்ஸை வந்துட்டு நான் மேல ஒட்டியிருக்கேன். அந்த பாக்ஸை பிரிச்சுட்டேன். உள்ள 4 ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா ரிசீவர் சைட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட 3 ஐட்டம் வைக்கிற மாதிரி தான் பாக்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படின்னா செட் ஆகாது. கரெக்டா, நான் 4 ஐட்டம் வச்சு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் அங்க போன உடனே என்ன பண்றேன், என் பாக்ஸை கழட்டிடுறேன். என்னுடைய பாக்ஸ் எனக்கு வர வேண்டியது. ஸோ அதனால என் பாக்ஸை எடுத்துட்டு அந்த டேட்டா மட்டும் அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. அந்த பாக்ஸ்க்குள்ள நான் லோட் பண்ணா அவர்கிட்ட வந்துட்டு 3 ஐட்டம் தான் வைக்க முடியுது, இன்னொரு ஐட்டம் வைக்க முடியல. சோ அதுதான் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சோ பஃபரிங் வந்து கரெக்டா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா வந்து டேட்டா ரீட்ரான்ஸ்மிட் வில் பி ஹேப்பன். ஏன்னா வந்துட்டு அவர்கிட்ட 3 ஐட்டம் தான் வைக்க முடியுது. 3 ஐட்டம் அவர் கொண்டு போய் டெலிவர் பண்ணிட்டாரு. ஒரு ஐட்டம் டிராப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சோ ரிலையபிள் டேட்டா டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாய் தட் கனெக்ஷன் ஓரியன்டட் கம்யூனிகேஷன் செஷன் பிட்வீன் த சிஸ்டம்ஸ். Reliable data transport implies the connection-oriented communication system between the systems. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்ன கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்ன அப்படின்றத சொன்னேன். ஓகேங்களா, சோ between the system அது வந்து ஒண்ணு. The protocol involve the following to be achieved. Segment will be delivered. Segment delivers are acknowledged back to the sender upon the reception. ஏது அப்படின்னா இப்ப வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் அனுப்பிச்சிட்டேன், நான் வந்து ஒரு பேக்கெட்டை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அந்த பேக்கெட்டுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வரணும். ரிசீவர் சைட்ல வந்துட்டு நான் கொடுத்த பேக்கெட்டுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வரணும். நீங்க கொடுத்த பேக்கெட் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, the segments are not acknowledged retransmit. ஒருவேளை அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா அதே டேட்டாவை நான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவேன். அப்படின்னா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து நான் கொடுத்த டேட்டா உங்களுக்கு போய் சேரல, அதனாலதான் நீங்க எனக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பல. ஸோ ஒரு குறிப்பிட்ட சர்டன் டைமுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு ரீட்ரான்ஸ்மிட் பண்றேன், ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னு இருக்கேன். செக்மெண்ட் சீக்வன்ஸ் பேக் டு த ப்ராப்பர் ஆர்டர் இந்த அரைவல் அட் த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன் அந்த செக்மெண்ட்ஸ், இந்த டேட்டா வச்சிருக்க அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்பர் கொடுக்கணும். 101, 102, 103, 104, 106 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் 101 போகும். 101 போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ரிசீவர் சைட்ல இருந்து அக்னாலஜ்மெண்ட் வரணும். 101 இஸ் ரிசீவ்டு
அப்படின்ற மாதிரி எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வரணும். ஓகே. அக்னாலஜ்மெண்ட் வரணும். ஸோ அதுதான் வந்து சீக்வன்ஸ் பேக். அந்த எல்லாத்தையுமே ஒரே ஆர்டர்ல பண்ணணும். இப்போ வந்துட்டு 101 போய் சேர்ந்துருச்சு, ஆனா அக்னாலஜ்மெண்ட் வந்து 102ன்னு வரக்கூடாது. அந்த ஆர்டர் வந்துட்டு அங்க போய் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து 102, 103, 104. சம் எக்ஸாம்பிள்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா 101க்கு வந்து நான் அக்னாலஜ்மெண்ட் 101 நான் சென்ட் பண்ணிட்டேன், அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. நான் 102 அனுப்புறேன், அது டிராப் ஆயிருச்சு. அட் த சேம் டைம் 103யும் அனுப்பிச்சிருக்கேன், 103 போய் சேர்ந்துருச்சு, அதோட அக்னாலஜ்மெண்ட் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ 102 மட்டும் தான் ரீட்ரான்ஸ்மிட் ஆகும். அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு 101, 103, 102ன்னு வச்சான்னா டேட்டாவோட சீக்வன்ஸ் வந்துட்டு கரெக்ட் கிடையாது, ஆர்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதை எல்லாமே பாக்குறது வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம பார்க்கணும். மேனேஜபிள் டேட்டா ஃப்ளோ மெயின்டைன் இன் ஆர்டர் டு தட் அவாய்ட் த கன்ஜெக்ஷன், ஓவர்லோடிங் அண்ட் worse டேட்டா லாசஸ். ஸோ எந்த ஒரு கன்ஜெக்ஷனும் இல்லாம, ஓவர்லோடிங் இல்லாம, ஓகேங்களா, எல்லாமே வந்து லாரியை வச்சுதான் நம்ம சொல்லணும். லாரியில வந்துட்டு ஓவர்லோடு ஏற்றினா என்ன ஆகும், கவுந்துரும். ஸோ ப்ராப்பரா வைக்கணும், கன்ஜெக்ஷன் இல்லாம வைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதுல நடக்கிறது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே இது பாத்துக்கிற போது ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாருங்க, இதான் வந்துட்டு இது சென்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நான் 3 பேக்கெட் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இங்க என்ன சொல்லிச்சு அப்படின்னா வந்துட்டு 3 பேக்கெட்டுக்கு வந்துட்டு பஃபர் இஸ் ஃபுல், நாட் ரெடி ஸ்டாப். ஏன்னா 3 பேக்கெட் வைக்கிறதுக்கு எனக்கு கிட்ட வந்து பேக்கேஜ் இல்ல, இடம் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செக்மெண்ட் 2 ப்ராசஸ் 2 கோ. அடுத்த டைம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு 3 பேக்கெட் அனுப்புறதுல 2 பேக்கெட் அனுப்புது. ஓகே. சோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோ கண்ட்ரோல். சரி, இந்த ஃப்ளோ அந்த செக்மெண்ட் காமிச்சிருக்கேன்ல, செக்மெண்ட்ஸ் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது வந்து விர்ச்சுவல் செஷனுக்கு அடுத்து நடக்கிறது தானே, ஹேண்ட்ஷேக் முடிஞ்ச பிறகு. விர்ச்சுவல் செஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு விர்ச்சுவலான ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஒரு டனல் மாதிரி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள இருக்கும், அந்த டைம்குள்ள நான் அனுப்பணும். அந்த டைம் அது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் ஆன பிறகு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசீவர் சைடுல இருந்து வரணும். ஆமா, சீக்வென்சிங், அக்னாலஜ்மெண்ட், ஃப்ளோ கண்ட்ரோல், இது எல்லாமே நடக்கும். ஓகே. சோ அடுத்ததா பார்க்க போறது வந்துட்டு விண்டோயிங் அப்படின்ற பார்ப்போம். இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் லேயர் கீழே வரதுதான். சோ டிரான்ஸ்போர்ட் லேயர் கீழே வர்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டா த்ரூபுட் குயிக்லி அண்ட் எஃபிஷியன்சி. விண்டோயிங்கோட மெயின் கான்செப்டே வந்துட்டு என்ன, டேட்டா த்ரூபுட் இஸ் ஹேப்பன் குயிக்லி அண்ட் எஃபிஷியன்சியா நடக்கும். குயிக்காவும் போகணும், அட் அ டைம் வந்துட்டு சேஃபாவும் போய் சேரும். அதுதான் வந்துட்டு இந்த விண்டோயிங்கோட வந்துட்டு இது சைஸ் வந்துட்டு. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ விண்டோசிங் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேக்கெட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் சென்டிங் 1 பேக்கெட் அனுப்புறேன், அது 1 பேக்கெட் போய் அங்கே ரிசீவ் ஆயிடுச்சு, அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சு. அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னா செகண்ட் பேக்கெட் அனுப்புறேன், அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட். இப்படியே ஒவ்வொரு பேக்கெட்டா அனுப்பிச்சிட்டு இருந்தா எனக்கு என்ன ஆகும், டைம் அதிகமா எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா விண்டோயிங் சைஸ் வந்துட்டு 3 இன்க்ரீஸ் பண்ணுறேன். அட் அ டைம் வந்துட்டு 3 பேக்கெட் அனுப்புது. ஸோ நான் இங்க விண்டோயிங் சைஸ் 3 செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதர் சைட்லயும் வந்துட்டு 3 செட் பண்ணி இருக்கணும், அதர் சைட்ல வந்து 2 செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இப்ப வந்து நான் 3 பேக்கெட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு 3 பேக்கெட்டுக்கும் தனித்தனி அக்னாலஜ்மெண்ட் கொடுத்த தேவையில்லை எனக்கு. வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு 3 பேக்கெட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த சீக்வன்ஸ் நம்பரை நான் இங்க போட்டு அனுப்பிச்சிடுறேன், ACK 4. அப்படின்னா 3 பேக்கெட் வந்துருச்சு, நீங்க அடுத்து அனுப்ப வேண்டியது 4ல இருந்து அனுப்பிச்சிக்க அப்படின்னா அப்படின்னா 4, 5, 6 அடுத்து போவாங்க. ஓகேங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட் இது எல்லாமே ஒண்ணுதான். இந்த விண்டோயிங் கீழே வர்றது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு டேட்டா வந்துட்டு இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன், சீக்வன்சிங் போட்டு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு அனுப்புறேன், அங்க போய் சேர்ந்துருச்சு. நான் அடுத்து அனுப்ப வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா 3 பேக்கெட் வந்து சேர்ந்துருச்சு, நீங்க அடுத்து அனுப்ப வேண்டியது 4. இப்போ 4, 5, 6 அனுப்புறாரு. அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா 5 மட்டும் லாஸ்ட் ஆகும்.
ஃபைல் மட்டும் லாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவார், இது மாதிரி ஃபைல் லாஸ் ஆயிருச்சு, அதை மட்டும் ரீட்ரான்ஸ்மிட் ஓகே. பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவர் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து அடுத்து நீங்க நாலேஜ் அனுப்ப வேண்டிய சொல்லணும். பேக்கெட் வந்து 7 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அனுப்புவோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? சோ சின்ன பிரேக் ஓகே. எடுத்துக்கலாமா, ஒரு 5 நிமிஷம் ஓகே நான் சரி, தண்ணி நோ குடிச்சிட்டு வந்துடுறேன். ம்? ஓகே. ம்.
ஏய் வெளில கதவை சாத்துங்க போயிட்டு வெளில போய் விளாடுங்களாட்டி. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ஜி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து நெட்வொர்க் லேயர். இருங்க, அந்த பையன் வரல, சந்தோஷ் வரல பிறகு. சந்தோஷ் என்னது அங்க வளைச்சு போப்பாங்களா? அம்மாக்கும் நானு சந்தோஷ் ஹலோ. ஸோ அடுத்த லேயர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் லேயர். இது வந்து லேயர் 3ன்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு இட்ஸ் மேனேஜிங் த டிவைஸ் அட்ரஸிங் அண்ட் ட்ராக்கிங் த லொகேஷன் ஆஃப் த டிவைசஸ் ஆன் த நெட்வொர்க் அண்ட் டிட்டர்மைன் த பெஸ்ட் வே டு மூவ் த டேட்டா. ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் அட்ரஸிங், ட்ராக்கிங் த லொகேஷன் ஆஃப் த டிவைசஸ் ஆன் த நெட்வொர்க் அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் வே டு மூவ் த டேட்டா. இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு இங்க நெட்வொர்க் லேயர்ல வந்துட்டு நடக்கும். ஓகே, மேனேஜ் அட்ரஸிங்கா? மேனேஜ் டிவைஸ் அட்ரஸிங், ட்ராக் த லொகேஷன் ஆஃப் த டிவைசஸ் ஆன் த நெட்வொர்க். ஓகேங்களா, எந்த இடத்துல நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் த பெஸ்ட் வே டு மூவ் த டேட்டா. ஓகே. So this means it's up to the network layer to transport traffic between the devices. It's not locally attached. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து locally not attached. ஸோ நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்ற அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிசிக்கல் அட்ரஸ், இட்ஸ் அ லாஜிக்கல் அட்ரஸ் வந்து. ஓகே, ஐபி அட்ரஸ்ங்கிறது லாஜிக்கல் அட்ரஸ் தான். ஆமா. அப்புறம் வந்து டேட்டா அண்ட் ரவுட் பாக்கெட்ஸ் ஆர் two type of packet used in the network layer. Data and route update packets. Data send பண்ற பாக்கெட்ஸ், ரவுட் அப்டேட்ஸ்க்காக வர பாக்கெட்ஸ், ரெண்டுமே வந்துட்டு 2 type of packets யூஸ் பண்ணது டேட்டா லேயர். சரிங்களா, உங்களுக்கு டேட்டா எப்படி டேட்டா பாக்கெட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம அனுப்புறதுதான் டேட்டா, அததான் வந்துட்டு நெட்வொர்க் லேயர்ல வரும்போது நம்ம பாக்கெட்னு சொல்றோம். எப்படி டிரான்ஸ்போர்ட் லேயர்ல செக்மெண்ட்னு சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா, ரவுட் அப்டேட்ஸ் பாக்கெட் அப்படின்னா என்னன்னா ரவுட்டிங் அப்டேட்ஸ். ஓகேங்களா, பார்த்து ரிகக்னைசேஷன் பண்ணணும் பாத்தீங்களா, ரிகக்னைசேஷன் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு we have to do it that ரவுட் அப்டேட்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லா ரவுட்ஸும் வந்துட்டு ப்ராப்பரா அப்டேட் ஆயிருக்கா, எல்லா ரவுட்டர்ஸ்லயும் வந்துட்டு எல்லாருக்குமே ரூட் தெரியுதா இல்லையா அப்படின்றதா வந்துட்டு இந்த ரவுட் அப்டேட்ஸ் பாக்கெட்ஸ். ஓகேங்களா, சோ இதுல வந்துட்டு டேட்டா பாக்கெட்னா என்னன்றதை இங்க சொல்லியிருப்பாங்க. டேட்டா பாக்கெட் அப்படின்னா these are used to transport யூசர் டேட்டா த்ரூ த இன்டர்நெட் ஒர்க். அதான் நான் சொன்னதுதான், யூசர் டேட்டாவெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து டேட்டா பேக்கெட் சொல்றோம். the protocol used to support the data traffic is called routed packets. ஓகேங்களா, so the protocol used to support the data traffic. ஓகேங்களா, that is called routed protocols னு சொல்றோம். இங்க வந்துட்டு IP or IPv6 is the routed protocols. ஓகேங்களா, ஸோ நம்ம அடுத்த டாபிக் வந்து இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். ஐபி அண்ட் IPv6 பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சிசிஎம்ஏல.
அடுத்ததா வந்துட்டு ரவுட் ஓகே. அப்டேட் பாக்கெட். இந்த ரவுட் அப்டேட் பாக்கெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் பாக்கெட் யூஸ் டு அப்டேட் த நெய்பரிங் ரவுட் அபவுட் த நெட்வொர்க் கனெக்டட் டு த ஆல் த ரவுட்டர் வித் த இன்டர் நெட்வொர்க். தி புரோட்டோகால் தட் சென்ட் டு த டிராபிக் பாக்கெட் கால் த ரவுட்டிங் புரோட்டோகால். ரவுட்டிங் புரோட்டோகால் இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரவுட்டிங் புரோட்டோகால் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்துட்டு ஒரு 10 ரூட் தெரியுங்க. ஒரு 10 ரூட் தெரியும். இங்க இருந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்தியால வந்துட்டு சவுதி போகணும்னா எப்படி தெரியும், இந்தியால இருந்துட்டு கத்தார் போகணும்னா எனக்கு எப்படி தெரியும், இந்தியால இருந்துட்டு ஏமன் போகணும்னா எனக்கு எப்படி தெரியும். இந்த மாதிரி 10 கண்ட்ரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கண்ட்ரிஸோட ரூட் வந்துட்டு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு திரும்பி வர்றதுக்கும் வந்துட்டு வழி தெரியணும். கரெக்டா? போறதுக்கு வழி தெரிஞ்சிச்சு, திரும்பி வர்றதுக்கும் வழி தெரியணும். அது யார் கொடுப்பா? நெய்பரிங் தான் வந்துட்டு எனக்கு சொல்லுவாங்க, நீங்க இந்த வழியில போனீங்க, இந்த வழியில வந்து வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எனக்கு 10 ரூட் தெரியுது அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து டேட்டா வந்து வாங்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அனுப்பிச்சு விட்டுறேன். எனக்கு ரூட் தெரியுதுனால அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். அடுத்த பாக்கெட்டுக்கு அனுப்புது அப்படின்ற மாதிரி அடுத்த இதுக்கு அனுப்புன்னு நான் சொல்றேன். அடுத்தவருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். அவருக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து எங்க போகணும்ன்றது தெரியணும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இப்ப நான் அனுப்பிச்சிட்டேன், நான் அனுப்பிச்சு அவருக்கு போய் சேர்ந்துருச்சு, அவர்கிட்ட இருந்து எனக்கு வரணும், திரும்பி வரணும். ரிட்டர்ன் பாக்கெட் வருது பாத்தீங்களா, ஏசிகே பாக்கெட் எனக்கு திரும்பி வரணும். அவனுக்கு வந்து ரவுட் தெரியலன்னா அதனால எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதே இது அவருக்கும் தெரியும். தெரிஞ்சா மட்டும்தான் அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, அவருக்கும் என்னை பத்தி தெரியணும். ஓகேங்களா? சோ அப்படி தெரிஞ்சாதான் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நான் போயிட்டு ஹலோன்னு சொன்னேன், சொல்லுவேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன நான் வந்து ஹலோன்னு சொன்னேன்னா அவரும் ஹலோ சொல்லணும். ஓகேங்களா? அது வந்து எப்படி வந்து ஹலோ சொல்லுவாரு அவர் வந்துட்டு, இப்ப நான் பேசுற அந்த இது வந்துட்டு நான் பேசுற அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹலோ அப்படின்றனா ஓகே, அவர் வந்து நம்மளை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூப்பிடுறாரு ஹலோ அப்படின்ற மாதிரி. ஓகே, அவரும் ஹலோன்னு சொல்லுவாரு. அவருக்கு வந்து அந்த லாங்குவேஜே புரியல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இந்த ரவுட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்றது. எனக்கு என்ன தெரியுதோ அவருக்கும் அது தெரியும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு these packets are used to update the neighbor route about the network connected. இததான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதான் யாரு டேக் கேர் பண்ணிக்கிற போறா அப்படின்னா வந்துட்டு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கிற போகுது. ஓகேங்களா? So the protocol used to support the data traffic. Protocol used to support the data traffic வந்துட்டு routed protocols. அது வந்து IPv6. ஓகேங்களா? So the protocol updating the neighbor information, the protocol that sent to route updates packets, protocol sent to route updates packets send பண்றது வந்துட்டு routing protocols. ஓகேங்களா? சோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான் வந்துட்டு. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராம்ல வந்துட்டு ரெண்டு இது இருக்கு பாருங்க, ரெண்டு ரவுட்டர் இருக்கா? சோ லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ரெண்டு பிசி இருக்கு, ஒரு ரவுட்டர் இருக்கு. ரைட் சைட்ல வந்துட்டு ரெண்டு பிசி, ஒரு ரவுட்டர் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஐ மீன் 1.1 மிஷின்ல இருக்கேன். 1.1 மிஷின்ல இருக்கேன். அந்த மிஷின்ல இருந்துட்டு 3.1 அப்படின்ற மிஷினுக்கு வந்துட்டு நான் டேட்டா சென்ட் பண்றேன். 3.1 அப்படின்ற மிஷினுக்கு நான் டேட்டா சென்ட் பண்றேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து 1.1 வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஃபார்வர்டிங் த டேட்டா டு த ரவுட்டர். ஏன்னா நான் வந்துட்டு டிஃபால்ட் கேட்வே பாயிண்டிங் டு ரவுட்டர்னு கொடுத்துருக்கேன். 1.3 அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கேன் மிஷின்ல வந்துட்டு. ஏன்னா டிஃபால்ட் கேட்வே பேஸ் பண்ணி என்ன பண்ணுச்சு, ரவுட்டருக்கு போயிடுச்சு. ரவுட்டருக்கு வந்துட்டு இந்த 3 நெட்வொர்க் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கான்றது தெரியணும். 3 நெட்வொர்க்கை பத்தி தெரியுமா அப்படின்றது வந்துட்டு இதுக்கு தெரியணும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 3 நெட்வொர்க் வந்து இருக்கு, இவர்கிட்ட வந்து ரவுட்டிங் டேபிள்ல வந்து இருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா எஸ்ஓ அப்படின்ற பாத் வழியா நீங்க வெளில போகலாம். இது வந்து ஒரு சீரியல் போர்ட். இந்த போர்ட் வழியா நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா வந்துட்டு வி வாண்ட் டு ரீச் தட் 3 நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி. இப்போ எஸ்ஓன்ற பாத்துக்கு அனுப்பும்போது இன்டர்நெட் வழியா வந்துட்டு அடுத்த ரவுட்டர் போய் சேர்ந்துருச்சு. அடுத்த ரவுட்டர்ல வந்துட்டு
த்ரீ நெட்வொர்க் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? E0ல இருக்கு. ஸோ E0ல போயிட்டு அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல போயிட்டு டேட்டா வந்துட்டு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ரீப்ளே வரணும் இதுக்கு. இந்த இதுக்கு ரீப்ளே வரணும். 3.1 ரீப்ளே வரும்போது வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, யாருக்கு ரீப்ளே பண்ணணும்? we have to replay to 1.1. 1.1க்கு வந்துட்டு இந்த ரவுட்டர்ல ரவுட் இருக்கான்னு பார்க்கும். இருக்கு. 1.1க்கு வந்துட்டு S0 வழியா போச்சுன்னா இருக்கு. ஸோ இங்க வருது. இங்கேயும் 1.1 வந்துட்டு E0 வழியா போனோம். இருக்கு. போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ஐபி அட்ரஸிங் அந்த ப்ரோட்டோகால் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு போகுது. அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்னா ப்ரோட்டோகால் ஸ்பெசிபிக் நெட்வொர்க் அட்ரஸஸ். Router must maintain the routing table for individual routing table because each router protocol keep track of the network with a different addressing scheme. ஓகேங்களா? ஸோ ரவுட்டர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்? ரவுட்டிங்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். இந்த ரவுட்டிங் எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ரவுட்டர் ப்ரோட்டோகால்ஸ், இந்த ஐபி அண்ட் IPv6 வச்சு தான் நம்ம வந்துட்டு எங்க போகணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்றோம். எங்க போகணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்றோம். வேர் டு கோ. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்க வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தட் ரவுட்டிங் டேபிள் ஃபார் ஐபி அண்ட் IPv6 ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ தட் ரவுட்டர் வில் கீப் தட் ஈச். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு 2 ஐபி ஸ்கீம் இருக்குங்க. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஐபி வெர்ஷன் 4, இன்னொன்னு வந்து ஐபி வெர்ஷன் 6. 2 இருக்கு. ஓகேங்களா? கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஸோ என்கிட்ட ஐபி வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் 6 ரெண்டுமே இருக்கு. அப்படின்னா ரவுட்டர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டேபிளா வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டோம். IPv4க்கு தனி டேபிள், IPv6க்கு தனி டேபிள் அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்துட்டு இருக்கும். அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா வந்துட்டு எது வழியா அந்த நெட்வொர்க் வந்துட்டு வெளியில போகணும். அந்த நெட்வொர்க் போகணும்னா எந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளில போகணும், அதான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ். எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் a packet is with that. இதுல சொல்றதா இருக்குது. இது வந்து நெட்வொர்க், அடுத்து இன்டர்ஃபேஸ், அடுத்து மெட்ரிக். இதை பத்தி தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். Exit interface will be taken off the designed for that specific network. When designed for specific network. This type. ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு மெட்ரிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து டிஸ்டன்ஸை சொல்லும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஐபிக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க இப்போ E0 S0 1 நெட்வொர்க் 2 நெட்வொர்க். ஓகே. அதுக்கு வந்து மெட்ரிக் வந்து 0 தான், ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 3க்கு வந்துட்டு 1 ஒரு இது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்க தானே செய்யும். அதான் வந்துட்டு மெட்ரிக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The distance to the remote network தான் வந்துட்டு மெட்ரிக். The different routing protocol use different type of computing distance. ஓகேங்களா? இப்போ ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஒவ்வொரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். பேஸ்ட் ஆன் தட் அந்த கால்குலேஷன் பேண்ட்விட்த் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அந்த மெட்ரிக் கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரவுட்டர் இஸ் லேன் இன்டர்ஃபேஸ் ப்ராட்காஸ்ட் டொமைன். ரவுட்டர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரவுட்டர்ல இருக்கிற ஈச் ரவுட்டர் லேன் இன்டர்ஃபேஸ் இஸ் த ப்ராட்காஸ்ட் டொமைன் தான். ஓகேங்களா? அது ப்ராட்காஸ்ட் தான் பண்ணும். ரவுட்டர் வந்துட்டு will do the broadcast only தான். Router will trace the broadcast domain by default and provide the LAN services. ஓகேங்களா? So here some characteristics. Router by default will not forward the any broadcast and multicast. ரவுட்டர் வந்து broadcast தான் பண்ணுது. ஆனா வந்துட்டு
அது எடுத்த உடனே வந்துட்டு அது வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணாது. ஃபார்வர்ட் டு எனி ப்ராட்காஸ்ட் அண்ட் மல்டிகாஸ்ட். அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி டு ப்ராட்காஸ்ட் ஆர் மல்டிகாஸ்ட் ஆர் யூனிகாஸ்ட் எனிதிங் வில் பி டு தட். வி நீட் தட் அட்ரஸ். அடுத்து ரவுட்டர் யூஸ் த லாஜிக்கல் அட்ரஸ். The network layer header to determine that next hop router to the forward the packet. Router use the logical address in the network layer header to determine the next hop router to forward to. ஓகேங்களா? இப்போ வந்து ரவுட்டர் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஐபி அப்படின்ற அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுது. IPv4 அண்ட் IPv4 இந்த நெட்வொர்க் கிட்ட they determine that next hop to the forward the packet. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இதுக்கு எந்த ஹாப் வழியா வெளில போகணும், எந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளில போகணும், எந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் வழியா போகணும், அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹாப் ரவுட்டர் அப்படின்னு சொல்றாங்க. டு ஃபார்வர்ட் த பாக்கெட் ரவுட்டர் யூஸ் தட் ஆக்சஸ் லிஸ்ட். ரவுட்டர் ஒன்லி டூயிங் தட் பாக்கெட் ஃபார்வர்ட். ரவுட்டர் வில் டூ த பாக்கெட் ஃபில்டரிங். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பாக்கெட் ஃபில்டரிங் கான்செப்ட் தான் இந்த ரவுட்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் கிரியேட்டட் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர் டு கண்ட்ரோல் த security based on the type of packet to be allowed enter or exit. எந்த பாக்கெட்டை வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கணும், எந்த பாக்கெட்டை வந்துட்டு நான் வந்துட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரூல் போட்டுக்கணும். இப்போ ஏன்ற கம்ப்யூட்டர்ல இருந்துட்டு பின்ற கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு டேட்டா போகணும். ஓகேங்களா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏ வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கு, பி வந்துட்டு ரவுட்டரோட ரைட் சைட்ல இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்போ ஏல இருந்து பி ஆக்சஸ் பண்ண நினைக்கிறாரு. பி ஆக்சஸ் பண்ணும்போது வந்துட்டு அவர் வந்து ஹெச்டிடிபியை வந்து நான் அலோவ் பண்றேன், ஹெச்டிடிபிஎஸ் வந்துட்டு அலோவ் பண்றேன். ஆனா பிஏ வந்துட்டு ஆர்டிபி எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு டினை பண்ணுவேன். ஓகேங்களா? பில இருக்கிற அப்ளிகேஷனை வந்துட்டு அவர் ப்ரௌசர் மூலியமா எடுத்துருவாரு. ஓகேங்களா? ஆனா அந்த டிஏவே வந்துட்டு ஆர்டிபி எடுக்க ட்ரை பண்ணாருன்னா பிளாக் பண்ணி. இதான் வந்துட்டு பேக்கெட் ஃபில்டர். இதான் வந்துட்டு நம்ம ரூல்ஸ் அங்க இருந்து டிஃபைன் பண்ணணும். Okay. Router can provide layer 2 bridging function. Layer 2 bridging function if needed. Layer 2 bridging function வந்துட்டு இது வந்துட்டு பண்ணும். ஓகேங்களா? இந்த லேயர் 2 bridgingனா என்ன அப்படின்னா வந்துட்டு will be connected சேம் நெட்வொர்க் இடையில கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஓகேங்களா? So layer 2 bridging function if needed can simultaneously the router through the same interface. ஓகேங்களா? ஒரே சேம் நெட்வொர்க்ல நம்ம வந்து டேட்டா வந்து சென்ட் பண்றது. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா L3 டிவைசஸ். ரவுட்டர் வந்துட்டு L3 டிவைசஸ் தான் இருக்காங்க. இட் இஸ் ரவுட்டர் வில் ப்ரொவைட் த கம்யூனிகேஷன் பிட்வீன் விர்ச்சுவல் லேன்ஸ். கனெக்ஷன்ஸ் பிட்வீன் விர்ச்சுவல் லேன்ஸ். ரெண்டு VLAN கடையில கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரெண்டு VLANனாலும் ரவுட்டர் வந்துட்டு மெயினா யூஸ் பண்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்றதுக்காக தான். VLAN வரும்போது அது வந்து செக்ரிகேட் ஆயிடுச்சு. அதுவும் ஒண்ணுமே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் VLAN அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் மாதிரியே செக்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் பண்ணும். ரவுட்டர் கேன் ப்ரொவைட் த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் ஃபார் ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் டிராஃபிக். எந்த டிராஃபிக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எந்த டிராஃபிக்கு வந்துட்டு லோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கணும். ப்ரொடக்ஷன் டிராஃபிக் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இல்லை, நான் ப்ரொடக்ஷன் டிராஃபிக்கு வந்துட்டு எனக்கு தேவையில்லை, ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து மானிட்டரிங் டீம் இருக்காங்க, ப்ராஜெக்ட் டீம் இருக்காங்க. மானிட்டரிங் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு தே வில் பி வாட்சிங் தட் அப்ளிகேஷனுடைய அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா தே வில் பி ப்ரொவைடிங் டெலிவரிங் தட் ப்ராஜெக்ட்ஸ், டெலிவரிங் தட் அந்த ப்ராஜெக்டோட அவுட்கம்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கனெக்ஷன் தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். மானிட்டரிங் டீமோட கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் லோ ப்ரையாரிட்டி கொடுத்தாலே. ஆனா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். ஆனா வந்துட்டு எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு வந்துட்டு லோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் வச்சு நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சதா இது வரைக்கும்? ஓகே ஜி. சோ அடுத்ததா இன்னைக்கு ஜி கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருந்தது, அப்படியே கொஞ்சம் பட்டுப்படாத மாதிரி இருக்கு. அப்படியே
எனக்கு ஆக்சுவலி. ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் எடுத்தேன் நான் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. ம். இல்ல இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரியா இருந்தது நம்மளுக்கு வந்துட்டு. இல்ல எனக்கு நான் ஆமா. ஓகே. 1.5 hours எடுத்திருக்கேன். 1.5 ஹவர்ஸ்ல வந்துட்டு ஒரு 4 லேயர் கூட நம்ம இன்னும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. 2 லேயர் தான் வந்து டீப்பா பார்த்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட் லேயர், ஆமா, நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் மட்டும் தான் டீப்பா பார்த்துருக்கோம். சரி சரி, முல்லைஜி போலாம் ப்ரொசீட் பண்ணலாம். சரி சரி. நான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகும்ன்றத நான் கொடுத்தேன். அடுத்து வந்து செகண்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதோட சம்மரி கொடுத்தேன். அந்த லேயர்னா என்ன அப்படின்றத நான் கொடுத்தேன் நான் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன்ஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா டாப் 3 லேயர்ஸ் வந்து நான் உங்க பக்கமே விட்டுட்டேன். நான் வந்துட்டு நீங்களே பார்த்துட்டு எனக்கு டவுட் கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா தான் சொன்னேன். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட தான் நான் உங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ 2 லேயரை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்ததா வந்துட்டு டேட்டா லிங்க் லேயர். டாப் லோயர் பாட்டம் லேயர்ஸ்ல வந்துட்டு நம்ம 2 லேயர் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு மூணாவது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டேட்டா லிங்க் லேயரை பத்தி பார்க்கணும். டேட்டா லிங்க் லேயர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைட் த பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா. பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த டேட்டா. நீங்க ஒன்னும் ஒரே பண்ணிக்கிற வேணாம். ஓகேங்களா. ஸோ ஒரு மாதிரிதான் இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் வாஸ்ட் டாபிக்னால இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் மெயினா வந்துட்டு கிடையாது. இதுல ஒரு சின்ன பேசிக் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நான் சொல்றதை மட்டும் லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். பின்னாடி போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே இது வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்கும்போது ஓகே நம்ம இந்த இடத்துல இதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு சொன்னீங்கல்ல, இன்னொன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஓஎஸ்ஐ மாடல் இப்போ வந்து கரண்ட்ல யூஸ் பண்றது இல்ல, இது ப்ரீவியஸ் உள்ளது இல்ல. இது வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு தான். இது ஸ்ட்ரக்சர்டு தான். ஸ்ட்ரக்சர்டு தான். ஆனா உங்களுக்கு வந்துட்டு இது இப்போ கரண்டா கிடையாதுதான். ஓகேங்களா. கரண்டா கிடையாது அப்படின்னா சொன்னா இது வந்துட்டு விர்ச்சுவல் தான், லாஜிக்கல் தான். லாஜிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு we cannot trust it, right? கண்டிப்பா. லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ இப்படிதான் ஆப்ரேட் ஆகுன்ற மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு. ஆமா, ஒரு ஐடியால இப்படிதான் ஆப்ரேட் ஆகும், இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுட்டர்ஸ் வந்துட்டு ரவுட்டிங் டேபிள்ல தான் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்துட்டு இப்படிதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரொவைட் தட் பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா, ஹேண்டில் தட் எரர் நோட்டிபிகேஷன், நெட்வொர்க் டோபாலஜி அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த 4 விஷயமே பண்ணும்போது ஓகேங்களா. இட்ஸ் ப்ரொவைட் ஃபார் தட் பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த டேட்டா, ஹேண்டில் த எரர் நோட்டிபிகேஷன், network topology and flow control. This means data link layer will ensure the message are delivered to the proper devices on the LAN using hardware addresses, will translate the message from network layer into bytes for the physical layer to transport. ஓகேங்களா. ஸோ டேட்டா லிங்க் லேயர் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு டேட்டா லிங்க் லேயர் தான் தெரியும் யாருக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு, யாருக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப நெட்வொர்க் லேயரை வச்சுட்டு நான் வந்துட்டு அந்த பிளேஸை தான் நான் போய் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைண்டிங் தட் பிளேஸ் தான். ஓகேங்களா. இப்போ டேட்டா லிங்க் லேயர்ல இருக்க மேக் அட்ரஸ் தான் வந்துட்டு கரெக்டான வீட்டுக்குள்ள போயிட்டு டெலிவர் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்குதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேக் அட்ரஸ் யூஸ் பண்றோம். மேக் அட்ரஸ் இஸ் தான் யூனிக் ஃபார் தட் ஆல் த டிவைசஸ். இந்த வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா டிவைசஸ்லயுமே மேக் அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு.
உங்களுடைய மேக்கும் என்னுடைய மேக்கும் சேமா இருக்காது. ம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எக்ஸாக்டான அட்ரஸ். பட் ஓகேங்களா? இதான் ஒரு ஐபி அட்ரஸ் சேமா இருக்க வாய்ப்பு உண்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி அட்ரஸ் சேமா இருக்கலாம். அதனாலதான் அதை ஒரு லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா போகும்போது ஐபி அட்ரஸ் காமனா இருக்கும், பட் அந்த ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் போகும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்ட் அந்த மேக் அட்ரஸ் வச்சுதான் நம்ம வந்து அட்ரஸே சொல்ல முடியும். அதுதான் நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து. ஐபி அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஊரோட பேர் தான். ஓகே. நான் போய் சவுதியில போய் இறங்கி ரியாத்ல இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரியாத்ல போய் இறங்கிட்டேன் அப்படின்னா ரியாத்ல போய் இறங்கிட்டேன். இப்போ ரியாத்ல இருந்து உங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு மேக் அட்ரஸ் தெரியணும். உங்க வீட்டோட அட்ரஸ் தெரியணும் பாத்தீங்களா? உங்க வீட்டோட அட்ரஸ் தெரிஞ்சாதான் நான் வந்துட்டு உங்க வீட்டுல போய் இருந்துட்டு உங்களை வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து மேக் அட்ரஸ். Data link layer provides the physical transmission of the data and handle the error. Notifications. ஓகே, இல்ல இந்த வந்து மேக் அட்ரஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேக் அட்ரஸ் வச்சு தான் இது பண்ணுவோம். டேட்டா லிங்க் லேயர்ல வந்துட்டு இப்போ வந்து நெட்வொர்க் லேயர்ல வந்துட்டு டேட்டா வந்து என்கேப்சுலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா பேக்கெட்னு சொன்னோம். இங்க வந்துட்டு மேக் அட்ரஸ் எல்லாமே ஒட்டி அனுப்பும்போது வந்துட்டு ஒரு என்கேப்சுலேஷன் பண்ணும். இங்க ஒரு பேப்பர் பண்டில போட்டு நம்ம சுத்தி வைக்கும் அந்த டேட்டாவை சுத்தி. ஸோ அங்க போயிட்டு மேக் அட்ரஸ் எல்லாருமே சீல் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கால் பண்றத வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, ஓகேங்களா? ஸோ ஒரே ஒன்று சொல்லுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் இருக்கிறது வந்துட்டு டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். டேட்டா லிங்க் லேயர் ஃபார்மட் த மெசேஜ் விச் ஈச் கால்ட் இஸ் டேட்டா ஃப்ரேம். It all the customized header containing that hardware address of the source address to additional to form the caption. ஸோ எல்லாமே வந்துட்டு இதில் வந்து ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு விஷயம் நடக்க போகுது. லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் நடக்க போகுது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் கண்ட்ரோல் நடக்க போகுது. ஓகேங்களா? லாஜிக்கல் லிங்க் அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் சொல்லிட்டு நேற்று பார்த்துட்டு இருந்தோம். அதான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, பழைய மாதிரி இல்லை. லாஜிக்கல் அட்ரஸ் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டேட்டா ஃப்ரேமிங்ன்றது மாதிரி சொல்லலாம். நேற்று வந்து நம்ம படிச்சுக்கோம் டேட்டா ஃப்ரேமிங். அதான் வந்துட்டு லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வந்துட்டு மேக் அட்ரஸ் வந்துட்டு யூ ஹாவ் டு டெலிவர் த டேட்டா இன்டு த ரைட் பர்சன், ரைட் அண்ட் எக்ஸாக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் வரும். 802.11, 802.3. 802.3னா என்னது? 8 ஓகே, அந்த IEEE ஸ்டாண்டர்டு என்னது வருவாங்க? ஸ்டாண்டர்ட் FO கேபிளா இல்ல அந்த 100 பேஸ் டீயா இல்ல 1000 பேஸ் டீயா? 10 பேஸ் டி. 10 பேஸ் டி. 10 பேஸ் டி. இன்டர்நெட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு 802.3 வந்துட்டு அந்த IEEE கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது வந்து VLANs ரிலேட்டடான இது VLAN டேகிங் ரிலேட்டட் திங்ஸ் 802.11 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேகிங் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ மேக் அட்ரஸை பற்றி நம்ம பார்க்கலாம். மேக் அட்ரஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு இட் டிஃபைன் த பேக்கெட் இஸ் கால்ட் ஆன் தட் மீடியா. டிஃபைன் ஹவு த பேக்கெட்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் தட் மீடியா. அது ஒன்று. Consumption media access call first come first serve access. Everyone share the bandwidth, same bandwidth. நேற்று பார்த்தது தான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் த நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால். Responsible to identify the network layer protocol, then encapsulate them. ஓகேங்களா?
ஸோ இது வந்து எங்க இருந்து வந்தது, நெட்வொர்க் லேயர்ல இருந்து வந்ததா, என்ன நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ், இதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அதுக்கப்புறம் என்கேப்சுலேட் பண்ணணும். LSC கெட்டர் tells a data link layer what to do with the packet once frame is received. இந்த பாக்கெட்டை நான் வந்துட்டு என்ன பண்ணணும், நான் வந்துட்டு அடுத்த லேயருக்கு அனுப்பணுமா, இல்லை டேட்டா நான் எங்க இருந்து வாங்கணும், எங்க இருந்து அனுப்பணும் அப்படின்றத வந்துட்டு அங்க வந்துட்டு டிசைட் பண்ணணும். Host receive the frame and look at LSC header to find that where the packet is destinated. எங்க போகணும், MAC address லேபிள் பண்ணி அனுப்பிச்சிட்டோங்க. LSC கண்ட்ரோல் தான் வந்துட்டு யாருக்கு போய் கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு கண்ட்ரோல்ஸ், எரர் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கதான் வந்துட்டு. ஸோ இங்க வந்துட்டு மெயினா இது வந்துட்டு சுவிட்சஸ் அண்ட் பிரிட்ஜஸ்லாம் இப்போதைக்கு கரண்ட்லே இல்லை, சுவிட்சஸ் மட்டும் தான் இருக்கு மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் ஈத்தர்நெட் டெக்னாலஜில. ஓகேங்களா. L2 switching is considered as a hardware based bridging. அதுதான் வந்து hardware based bridging சொல்றாங்க. It uses a specific hardware address. It uses a specific hardware called that application specific integrated circuit. ASCII value அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. Can run a high gigabyte speed with low latency rate. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சுவிட்ச்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கு, இப்போ வந்துட்டு பாப் அண்ட் சாலி 2 பேர் இருக்காங்க, இடையில இன்னொரு பிசி இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரவுட்டர் இருக்காரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாப் வந்துட்டு சென்டிங் பேக்கெட் டு ரவுட்டர் தான். அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்ச் வந்துட்டு போர்ட் 2 அண்ட் போர்ட் 3க்கு வந்துட்டு எதுவுமே அனுப்பாது, ஏன்னா மேக் அட்ரஸ் மேட்ச் ஆகுது. போர்ட் 4 தான் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. அதோட மேக் தான் மேட்ச் ஆகுது. அப்படின்னா போர்ட் 4 வழியா ரவுட்டர், ரவுட்டருடைய மேக் வந்துட்டு 4ல தான் லேன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு இங்க டிஃபைன் பண்ணிருக்காரு. இதான் வந்துட்டு பிரிட்ஜிங் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு கொலிஷன் டொமைன்ஸ் வந்துட்டு அவாய்ட் ஆயிருக்கு மாடர்ன் ஸ்விட்சிங். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி போர்ட்டே வந்துட்டு கொலிஷன் டொமைனா தான் இருக்கும். சுவிட்ச்ல வந்துட்டு எதுக்கையுமே ப்ராட்காஸ்ட் பண்ண போறது கிடையாது. சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன், மல்டிபிள் கொலிஷன் டொமைன், அதான் வந்து சுவிட்சோட ஃபங்க்ஷன். அப்படின்ற போது நம்மளுக்கு வந்து கொலைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர் தான் வந்துட்டு தெரியும் அப்படின்னா கேபிள்ஸ். பிசிக்கல் லேயர் இஸ் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ரொசீஜரல், ஃபங்க்ஷனல் requirement for activating, maintaining, deactivating and physical links between end system. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும், இல்லைன்னா வந்து அதை அந்த பிசிக்கல் லிங்கை எல்லாமே வந்துட்டு எது மூலியமா ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ரொசீஜரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இது பண்ண போகுது. ஆக்டிவேட்டிங், மெயின்டைனிங், டீஆக்டிவேட்டிங் த பிசிக்கல் லிங்க்ஸ் between the end system. This layer also to identify that data terminal equipment and data communication equipment. ஓகேங்களா. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா some old telephone company employees still call that DC data circuit equipment. இப்போ முன்னாடி எல்லாம் டயல்-அப் கனெக்ஷன்ஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? நான் பேசுறது இல்ல கொஞ்சம் வாய்ஸ் ரெடியூஸ் ஃபர்ஸ்ட் பேசுன மாதிரி இல்ல. சரி சரி சரி. டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்னா என்ன அப்படின்றத வந்துட்டு இங்க வந்து பார்க்கணும். டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்னா உங்களுக்கு இந்த டயல்-அப் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஒரு காலத்துல டயல்-அப் கனெக்ஷன்ஸ் வச்சு தான் இன்டர்நெட்டே புக் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கம்பெனில வந்துட்டு டெலிஃபோன் வயர் மூலியமா தான் வருது, கரெக்டா? ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன்ல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் சொல்றாங்க. டிசி லொக்கேட்டட் அட் த சர்வீஸ் ப்ரொவைடர் எண்ட். டிசி எப்பவுமே வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் எண்ட்ல தான் இருக்கும். டிபின்றது நம்ம யூஸ் பண்றது, கஸ்டமர் பிரெமிசஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து டிபி.
டிடிஇ. கஸ்டமர் ப்ரிமிஸ்ல என்ன இருக்குமோ ரவுட்டர்ஸ், சுவிட்சஸ், ஃபயர் வால்ஸ் இது எல்லாமே டிடிஇ தான். ஆனால் சர்வீஸ் ப்ரொவைடர் சைடு யூஸ் பண்றது வந்துட்டு டிசிஇ. டிசிஇ, டிடிஇ. ஓகே. So service are available on DTE at most often via that modem, channel unit, channel service unit or data service unit. Modem வழியாவும் வரும், இல்லைன்னா data service unit, channel service unit. ஓகேங்களா? So physical layer connectors are different topology defined as OSI standards. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா hubs at the physical layer. hub எல்லாம் இப்போ யூஸ் பண்றது இல்ல. ஆமா. Port repeater. Multiple port repeater. A repeater receives the digital signal and re-amplify or re-generate the signal and forward the signal to that other ports without looking any data. அதுக்கு தேவை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்திருக்கு, டேட்டாவை வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்துட்டு ஆம்பிளிஃபை அல்லது ரீஜெனரேட் பண்ணி என்ன பண்ணும் எல்லா போர்ட்டுக்குமே அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? So hub does doing across the all active ports. Any digital signal is coming from that. So hub பத்தி நம்ம ரொம்ப தெளிவா இருந்தோம். hubல வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் வந்துட்டு ஒரு பிசி வந்துட்டு 4 பிசி வந்து hubல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். hubோட 4 போர்ட்ல 4 பிசியை வந்துட்டு இப்போ ஏன்ற பிசி வந்துட்டு டேட்டா சென்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுவார். அவர் சென்ட் பண்ண பிக்கு மட்டும்தான். ஆனா hub வந்துட்டு அந்த சிக்னலை வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே அனுப்பும். ஆனா ரிசீவ் யாருக்கு வரும் அப்படின்னா வந்துட்டு அந்த மேக் அட்ரஸ் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவருக்கு மட்டும் தான் போகும். ஐபி அட்ரஸ் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இதான் வந்து ஹப்போட. ஸோ ஹப் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு அனுப்புறாரு ஹாப் அப்படின்றவர். அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு டீன்ற மிஷினுக்கு தான் அனுப்ப போறாரு. ஆனா வந்துட்டு எல்லாருக்குமே போகுது. இல்ல அப்படின்னா நான் எல்லாருக்குமே அனுப்பணும்னாலும் ஹப் யூஸ் பண்ணி கூட நம்ம அனுப்பிச்சிக்கணும். ஹப் வந்து எப்பவுமே ஈச் அண்ட் எவரி டைம் ப்ராட்காஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ பஸ் ஓகே. நம்ம டோபாலஜிஸ் பிசிக்கல் லேயர்ஸ். டோபாலஜிக்கல் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா போத் பிசிக்கல் லேயர் இஸ் டோபாலஜிஸ் போத் பிசிக்கல் அண்ட் லாஜிக்கல். ஓகேங்களா? Physical topology is network refer to physical layout of the devices is cabling and cable layout. ஓகேங்களா? எப்படி நம்ம கேபிள வந்துட்டு இது பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிசிக்கல் டோபாலஜி வரும். லாஜிக்கல் டோபாலஜிஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஜிக்கல் பாத் which signal will travel on the physical topology. ஓகேங்களா? physical topology is the physical layout of the devices and cable based. logical topology வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் வாய்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க. லாஜிக்கல் டோபாலஜி வந்து நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஹெட்செட் கனெக்ட் பண்ணிடலாம். இப்ப கரெக்டா கேக்குதா? சோ பிசிக்கல் டோபாலஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் டோபாலஜி வந்துட்டு லாஜிக்கல் பார்ட் ஆஃப் த சிக்னல் வில் டிராவல் டு த பிசிக்கல் டோபாலஜி. ஓகேங்களா? சோ பிசிக்கல் டோபாலஜி படி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்துட்டு இதை எடுத்துக்கோங்களேன், இந்த டோபாலஜி எடுத்துக்கோங்களேன். இந்த டோபாலஜி படி வந்துட்டு இது இப்படிதான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. A to B C D E F அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா லாஜிக்கல் பார்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்துட்டு எஃப்னு வச்சுக்கிறோம். ஏ அண்ட் எஃப். ஓகேங்களா? ஆனா பிசிக்கல் டோபாலஜி படி இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கிளாக் வைஸ் தான் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா லாஜிக்கலா வந்துட்டு இது பக்கத்துலதான் இருக்கிறதுனால அவர் வந்துட்டு இந்த மாதிரி அனுப்பிச்சிடுவாரு, பக்கத்துலயே அனுப்பிச்சிடுவாரு. ஓகே. அதான் வந்துட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது அனுப்பிச்சிடுவாரு. ஓகேங்களா? இது எல்லாமே பிசிக்கல் டோபாலஜி தான். பஸ், ரிங்கு, ஸ்டாரு இதெல்லாம் மெஷ் டோபாலஜி எல்லாமே வந்துட்டு பிசிக்கல் டோபாலஜி தான். நம்ம எப்படி வந்து பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ பஸ் டோபாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈச் ஒர்க் ஸ்டேஷன் கனெக்டட் டு த சிங்கிள் கேபிள் தான். ஒரு சிங்கிள் கேபிள்ல தான் வந்துட்டு
அப் அண்ட் டவுனா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க பஸ் டோபாலஜி டயக்ராம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. பஸ் டோபாலஜியோட டயக்ராம். ஓகே. Every host is directly connected. Every host is directly connected to every other workstation in the network. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிங் டோபாலஜி. ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பஸ்ல வந்துட்டு இந்த சர்க்கிள் எண்ட் ஆயிருக்காது. இங்க வந்துட்டு சர்க்கிள் வந்து இங்க வந்து ஒரு எல்லாமே எண்ட் ஆயிருக்கும். ஒரு எண்டே இருக்காது. எது ஸ்டார்டிங் எது எண்டுன்னு இருக்காது. அதான் வந்து ரிங். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் டிவைசஸ் ஆர் கேபிள் டுகெதர் இன் த வே connected to first to form that circle or ring. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்டார் டோபாலஜி இஸ் த காமன் பிசிக்கல் டோபாலஜி. இதுதான் வந்துட்டு மோஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டோபாலஜி. வேற ஈத்தர்நெட் ஸ்விட்சிங் லேயர் த சென்ட்ரலைஸ்ட் டிவைசஸ். அது வந்துட்டு எது வேணாலும் இருக்கலாம். அதான் இன்டர்மீடியட் டிவைசஸ், சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர் வால்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது மூலியமா தான் வந்துட்டு அதை வச்சுட்டு மற்ற போர்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இட்ஸ் கனெக்ட் டு கம்ப்யூட்டர் அண்ட் அதர் நெட்வொர்க் டிவைசஸ். அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி will include the star and extended star topology. This category is the physical connection is commonly made through twisted pair wiring. Twisted pair wiring தான் பண்ணிருப்பாங்க using the twisted pair wiring. அடுத்ததா மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜினா வந்துட்டு எல்லாரோடையும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. எல்லா டிவைஸுமே எல்லா டிவைஸ் வரையுமே கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேங்களா? மெஷ் டோபாலஜி every network devices is called together with a connection with each other. Connection to each other. The redundant links the reliability and self-healing பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு மெஷ் டோபாலஜி வந்துட்டு நீங்க இதுல பாருங்க. இப்போ வந்துட்டு ஏல இருந்து இது வந்துட்டு சின்னு வச்சுக்கோம். ஏ டு சி. இப்போ ஏ டு சிக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பாத்தே இருக்கு. சரியாதான் டிராபிக் போயிட்டு இருக்கு. இந்த பார்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு வந்து இன்னும் பார்ட் இருக்கு. டி டு சி போலாம். இல்ல அப்படின்னா எஃப்இ அப்படின்ற மாதிரி போய் கூட போலாம். ரெண்டு பார்ட் இருக்கு. ஓகேங்களா? அதாங்க வந்து ரிலையபிலிட்டி அண்ட் செல்ஃப் ஹீலிங் பர்பஸ். ஸோ எந்த ஒரு டிராப்புமே இருக்காது. அதான் வந்து மெஷ் டோபாலஜியோட இது. எல்லாமே எல்லாரோட காமன்லி யூசிங் த ஃபைபர் அண்ட் டிஸ்டன்ஸ் பேக்கெட். அடுத்தது ஹைபிரிட் டோபாலஜின்னு இருக்கும். ஈத்தர்நெட் யூஸ் த பிசிக்கல் ஸ்டார் லேஅவுட். கேபிள்ஸ் கம் ஃப்ரம் தட் ஆல் த டைரக்ஷன் and signal travel to end like a bus. ஓகேங்களா? ஸோ சிக்னல்ஸ் வந்து டிராவல் பண்றது வந்து எண்ட் டு எண்ட் தான் இருக்கும். பஸ் மாதிரியே தான் இருக்கும். பஸ் டோபாலஜி மாதிரி தான் இருக்கும். பஸ் ரூட் மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது கனெக்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டார் லே அவுட்டா தான் இருக்கும். ஸ்டார் டோபாலஜி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு OSI லேயரை பத்தி நம்ம வந்து பார்த்துருக்கோம்.